எபிசோட் 45. என்ன சக்கரவர்த்தி, உன்னோட கர்வம் எல்லாம் உடஞ்சி போச்சா? நான் ஆஜுனை கொன்னுட்டேன்னு ஓவராக பேசிக்கிட்டு இருந்தேன். இப்போ பேசு. உனக்கு இது மட்டும் ட்விஸ்ட் இல்லை, இன்னொரு ட்விஸ்ட்டும் இருக்கு என்று கூறி அவன் கைத்தட்ட இவ்வளவு நாள் எல்லோரும் இறந்ததாக நினைத்த எல்லோரும் வரிசையாக வந்து நின்றார்கள். ஜனனி ராஜசேகரை பார்த்து சந்தோஷத்தில் அப்பா என்று ஓடிப்போய் கட்டி அணைத்து கொண்டாள். இது சந்தோஷுக்கு ரொம்ப ஷாக்காகவே இருந்தது. ஆனாலும் அவன் முகத்தில் எந்த ரியாக்ஷனும் காமிக்கவில்லை. ஆனால் அர்ஜுன் மட்டும் இங்கே என்ன நடக்கிறது என்று புரியாமல் ஷாக் மேல் ஷாக், ட்விஸ்ட் மேல் ட்விஸ்ட், நான் என்னத்தான் செய்வேன் என்று கூறிக்கொண்டே தலை சுற்றி போய் நின்று கொண்டிருந்தான். ராஜசேகரை பார்த்த சக்கரவர்த்தி, டே ராஜா, எப்படிடா இருக்க? உன்னை பார்க்காம என்னால் இருக்கவே முடியல தெரியுமா? நீ இருந்துட்டேன்னு சொன்ன உடனே நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். அப்புறம் பாபா, நீ எப்படிடா இருக்க என்று கேட்க அவர்கள் 2 பேரும் சக்கரவர்த்தியின் கையை தட்டிவிட்டு, நீ எங்களுக்கு துரோகம் பண்ணிட்டேல சக்கரவர்த்தி, உன் வேலையை முடித்த உடனேயே உன் வேலையை காட்டிட்டல என்று அவர்கள் ரொம்ப கோபமாக கூற சக்கரவர்த்திக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை. அவர் புரியாமல் நின்று கொண்டிருந்தார். ஆமாம், நீங்கள் தான் செத்து போயிட்டீங்களே, இப்போ எப்படி உயிரோடு இருக்கீங்க? நீங்கள் ஆத்மாவா என்று புரியாமல் அவர் கேட்க, ஆமாம் என்று தலையாட்ட மறுபடியும், இது என்னடா புது ட்விஸ்ட்டு, நானும் எல்லாரும் உயிரோடு இருக்காங்கன்னு நினச்சேன். இங்கே என்னதான்டா நடக்குது? யாராவது எனக்கு ஆம்புலன்ஸை கூப்பிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்புங்கடாடே என்று அர்ஜுன் புலம்பிக் கொண்டிருந்தார். ஐயோ பாவம், என்ன சக்கரவர்த்தி, யாரும் உங்ககிட்ட பேச தயாரா இல்லையா? நீ செஞ்ச துரோகம் எல்லாமே அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்களே, இனிமேல் எப்படி அவங்க உங்ககிட்ட பேசுவாங்க? சக்கரவர்த்தி, நம்ம இந்த பூமிக்கு வரும்போது தனியாக தான் வந்தோம். ஸோ வென் வி கோ, நம்ம தனியாக தான் போவோம். அதுதான் விதின்னு சொல்லுவாங்க. இதுக்கு இன்னொன்று கூட சொல்லலாம், விதை விதைத்தவன் வினை அறுப்பான் என, கரெக்டா என்று கூறி சந்தோஷ் சிரித்தான். அப்போது சக்கரவர்த்தியின் காதுகளில் தி கேம் ஸ்டார்ட்ஸ் நவ் என்று கூறும் குரல் கேட்க சக்கரவர்த்தி பார்த்த காட்சியை அவரால் நம்ப முடியவில்லை. ஏனென்றால் இறந்ததாக நினைத்த எல்லோரும் உயிரோடு வந்துவிட்டார்களே என்று ஆச்சரியப்பட்டவரின் கண் முன்னே எல்லோரும் சந்தோஷுக்கு நன்றி கூற, சந்தோஷ் அவர்களை பார்த்து, இனிமேல் உங்கள் வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக வாழ போகிறீங்க. சக்கரவர்த்தி மாதிரியான ஆளுங்க கிட்ட மாட்டாமல், யாருக்கும் அடிமையை வாழாமல் உங்களோட வாழ்க்கையை நீங்கள் சந்தோஷமாக வாழுங்க. அது மட்டும் இல்லாமல் லீகலாக என்ன வேலை இருக்கோ அதை பண்ணுங்க, இல்லீகலான வேலையை விட்டுருங்க. அப்புறம் அணுக்குட்டி, நான் பார்த்ததுலேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் குட்டி குழந்தை நீ தான். ரியலி யூ ஆர் ஸோ பியூட்டிஃபுல் அண்ட் யூ ஆர் ஸோ ஸ்வீட். ஐ லவ் யூடா என்று கூற, அனுவும் அவனை பார்த்து ஐ லவ் யூ டூ அண்ணா என்று கூற சந்தோஷ் சிரித்தான். உடனடியாக அங்கு நின்ற எல்லோரும் சக்கரவர்த்தியின் கண் முன்னாடியே மறைந்து போனார்கள். இதை பார்த்து சக்கரவர்த்திக்கு குழப்பம் ஒரு பக்கம் என்றால், தனக்கு பைத்தியம் பிடித்து விட்டதோ என்று கூட அவர் யோசிக்க ஆரம்பித்தார். எல்லோரும் போனதுக்கு பிறகு ஆஜுனை பார்த்த சந்தோஷம் தாங்க முடியாமல் அவனை கட்டி அணைத்து கொண்டான். மச்சான் என்று அழைக்க, மச்சானை மறந்துட்டல நீ என்று அவன் கேட்க, உன்னை போய் மறப்பனடா என்று கூறி 2 பேரும் கட்டி கொண்டார்கள். இங்கே இப்படி ரொம்ப சந்தோஷமாக போய்கொண்டிருக்க ஜெலினி அர்ஜுனை பயம்படுத்தி பார்க்கலாம் என்று விளையாட்டாக, டே அர்ஜுன், நான் உன்கிட்ட ஒரு உண்மையை சொல்லட்டா? நானும் ஒரு பேய் தான். இந்த சந்தோஷில் என்னை ஏற்றுக்க மாட்டாங்கிற ஏக்கத்தில் நான் என்றைக்கோ சூசைட் பண்ணி செத்து போயிட்டேன். கோபால் மாமாவும் பழனி அப்பாவும் தான் என்னை அடக்கம் பண்ணாங்க. அப்புறம் என்னோடய ஆத்மாவை பார்த்துட்டு உங்ககிட்ட சொன்னால் நீங்கள் வருத்தப்பட்டுறக்கூடாதுங்கிறதுனால நான் ஆத்மாவாக வந்ததுனால அதை பற்றி சொல்லவே இல்லை. சொல்லப்போனால் நானும் ஒரு பேய் தான் என்று அவன் காதில் கூற, இதை கேட்ட அர்ஜுன்,
பயப்படுவான் என்று பார்த்தால் அவன் விழுந்து விழுந்து சிரித்தான். அப்பாடா, இன்னைக்கு தான் ஜனனி நீ உண்மை சொல்லியிருக்க என்று கூறி அவன் சிரிக்க, எரும மாடு, உன்னை நான் பயமுறுத்தலான்னு பார்த்தா நீ என்னையே கலாய்க்கிறியா என்று கூறி அவனை அடிக்க ஆரம்பித்தார். இதை பார்த்த அர்ஜுன், இவங்க 2 பேரும் எப்போவுமே இப்படிதானா என்று கேட்க, இல்லடா, எப்போவுமே இவங்க இப்படிதான் என்று கூறினான். இதை கேட்டு 2 பேரும் சிரித்தார்கள். அதன் பிறகு சந்தோஷ் சக்கரவர்த்தியை பார்த்து, இது வெறும் ட்ரெய்லர் தான், மெயின் பிக்சர் இனிதான் இருக்கு, தயவு செஞ்சு அதை பார்க்கணும்னு நீ நினைக்காத, தாங்க மாட்ட என்று சந்தோஷ் சிரிக்க, அர்ஜுன் சந்தோஷை புரியாமல் பார்த்தான். சரி அர்ஜுன், வா நம்ம வீட்டுக்கு போகலாம் என்று சந்தோஷ் அழைக்க, இல்லைடா, நான் வீட்டுக்கு வரல. இப்போ நான் வீட்டுக்கு வந்துட்டா அப்பா அம்மாவுக்கு நான் 1000 பதில் சொல்ல வேண்டியது இருக்கும். டைம் வரும்போது நானே வரேன் என்று கூறினான். சந்தோஷுக்கும் இது சரியாகப்பட்டது. சரிடா, ஓ விருப்பம், ஆனால் பத்திரமாயிரு, ஐ வில் மிஸ் யூ என்று கூற, மிஸ் யூடா மச்சான் என்று கூறி கட்டி அணைத்து கொண்டான். மறுபுறம், என்ன இனியா, நான் சொன்ன வேலையை முடிச்சிட்டியா இல்லையா என்று ஆர்வமாக கங்கா கேட்க, இல்லத்த, நீங்கள் என்னை தப்பான வழியில் கூட்டிகிட்டு போகிறீங்க. கண்டிப்பாக நீங்கள் சொன்ன வேலையை என்னால் செய்ய முடியலை. சஞ்சனா அக்காவை என்னால் கொல்ல முடியாது. அது மட்டும் இல்லை, அவங்க இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. இந்த வீட்டுக்கு ஒரு வாரிசு வரப்போகுது. இந்த நிலைமையில் நீங்கள் பண்ணுறதெல்லாம் ரொம்ப தப்பு அத்தை. நீங்கள் சொல்கிறத இனிமேலும் நான் கேட்டுட்டு இருக்க மாட்டேன். ஆமாம், நான் சந்தோஷ் மாமாவை உயிருக்கு உயிராக காதலிச்சேன்தான். ஆனால் அவர் தான் ஜனனியை கல்யாணம் பண்ணிக்கிட்டார்ல. இனிமேல் நான் என்ன பண்ணியும் வேஸ்ட்டு தான். அவர் திருப்பி எனக்கு கிடைக்க போகிறதில்ல. அது மட்டும் இல்லை, நான் உங்களுக்கும் சொல்கிறேன், இந்த வேலையை விட்டுருங்க. தேவையில்லாமல் என்ன தப்பாக கைட் பண்ணுறதை நிறுத்துங்க, நீங்களும் தப்பு பண்ணுறதை நிறுத்துங்க என்று கோபமாக கூறினாள் இனியா. இதை கேட்ட கங்காவுக்கு கோபம் வந்தது. ஏய், என்னடி, நான் சொன்னா நீ கேட்கவே மாட்டல? நான் பண்ணுறேன்னு தானே சொன்னேன். நீ தான் பெரிய இவ மாதிரி நான் பண்ணுறேன்னு போன. இப்போ முடியாதுன்னு சொன்னால் எப்படிடி, அறிவில்லை என்று கோபமாக கத்தினாள் கங்கா. அத்தை ப்ளீஸ், நான் சந்தோஷ் மாமாவை கல்யாணம் பண்ணணும்னு நான் நினச்சது உண்மைதான். ஆனால் அவர் ஜனனியை தான் விரும்பியிருக்காரு. அவங்க 2 பேரும் கல்யாணமும் பண்ணிக்கிட்டாங்க. அந்த கோபத்தில் நீங்கள் என்னை எப்படி கைட் பண்ணுறீங்கன்னு கூட நான் பார்க்காம மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டேன். ஆனால் இனிமேல் நான் அப்படி பண்ண மாட்டேன். நானும் எதுவும் பண்ண மாட்டேன், உங்களையும் நான் எதுவும் பண்ண விட மாட்டேன். புரிஞ்சுதா? இதை மீறி நீங்கள் ஏதாவது செய்யணும்னு நினச்சிங்க, கண்டிப்பாக நான் இதை பற்றி பழனி மாமா கிட்ட சொல்லிடுவேன். அப்புறம் மறுபடியும் நீங்கள் ஜெயிலுக்கு போக வேண்டியது இருக்கும். ஜாக்கிரதை என்று மிரட்டும் தோணையில் கூறினாள் இனியா. இதை கேட்ட கங்கா எதுவும் சொல்லாமல் அவளை பார்த்து கொண்டே நின்று விட்டாள். மறுபுறம் பழனி இந்த கேஸை பற்றி விசாரிப்பதற்காக கிராமம் பக்கம் சென்றிருந்தார். அங்கே ஒரு முதியவர் இருந்தார். அவர் இங்கே பல வருடங்களாக இருக்கிறார். ஆகையால் நடந்தவற்றை அனைத்தையும் அவரிடம் கூறி, ஏதாவது கேஸ் இந்த மாதிரி நடந்திருக்கா என்று கேட்டார். அதற்கு அந்த முதியவர் கொஞ்ச நேரம் யோசித்து விட்டு, நான் இந்த கிராமத்தில் 95 வருஷமாக இருக்கேன், ஆனால் இப்படி ஒரு விஷயம் நடந்ததே இல்லை. நீங்கள் என்ன சொல்கிறீங்க, எனக்கு எதுவுமே புரியலை என்று முதியவர் கேட்டார். சரி ஐயா என்று கூறிவிட்டு அந்த கிராமத்தில் இருக்கும் அனைவரையும் பழனி விசாரித்து கொண்டிருந்தார். எல்லாரிடமும் அதே பதில்தான் கிடைத்தது. அப்போது பழனிக்கு சஞ்சனா சீரியஸாக இருக்கிறாள் என்று ஃபோன் கால் வர உடனடியாக அவர் கேஸை எல்லாத்தையும் மறந்துவிட்டு வேக வேகமாக ஹாஸ்பிட்டலுக்கு சென்றார். மறுபுறம் சந்தோஷ் சஞ்சனாவுக்கு ரத்தம் கொடுத்துவிட்டு ரொம்ப வேகமாக வந்தான். சஞ்சனாவுக்கு நல்லபடியாக ஆப்ரேஷனில் ஒரு அழகான பெண் குழந்தை பிறந்தது. அந்த பெண் குழந்தையை கொண்டு வந்த உடனேயே முதலில் சந்தோஷ் தான் கையில் வாங்கி கொண்டான். அந்த குழந்தையை பார்த்து எல்லோரும் சந்தோஷமடைய அவன் அந்த குழந்தையுடன் ரொம்ப ஜாலியாக பேசி கொஞ்ச ஆரம்பித்து விட்டான். அந்த குழந்தை அவன் கை விரலை பிடித்ததை பார்த்து சிரித்தவன் அந்த குழந்தைக்கு முத்தம் கொடுத்தான். சிறிது நேரம் கழித்து,
நீ கொஞ்சினதெல்லாம் போதும், இப்போ குழந்தையை என்கிட்ட கொடு என்று கூறி அவள் அந்த குழந்தையை வாங்கி கொண்டாள். ஹே பேபி, ஹே பேபி கேர்ள், நல்லா பார்த்துக்கோ, நான் தான் உன்னோட அத்தை, சரியா? என் பேர் ஜனனி. ஆனால் கண்டிப்பாக நான் கங்கா மாதிரியெல்லாம் இருக்க மாட்டேன். உன்னை ரொம்ப நல்லா பார்த்துப்பேன், சரியா? உன் மாமாவை கல்யாணம் பண்ணுறதுக்கு நான் என்னெல்லாம் பண்ணேன், கல்யாணத்துக்கு அப்புறமா நடந்த சாகசத்தை எல்லாம் ஒரு பெரிய கதையாக உனக்கு சொல்கிறேன், சரியா என்று அந்த குழந்தையுடன் கூற எல்லோரும் சிரித்தார்கள். ஹே ஜனனி, ஏண்டி மொக்க போட்டு கொள்கிற? உன் கதையெல்லாம் மனுஷன் கேட்பானா? பாவம், இப்போ பிறந்த குழந்தைக்கு உன் கதையை சொல்லி சாவடிக்காத. பாவம், அந்த குழந்தை பிறந்து சில மணி நேரத்திலேயே இவ கதையை சொல்லி அதை கொள்ளையாக கொள்றான். பாப்பா கவலைப்படாத, இவ கதை சொல்லும் போதெல்லாம் நான் உன்னை தூக்கிட்டு ஓடுறேன் என்று அர்ஜுன் கூறினான். ஓர பேசாத, உன் மூஞ்சியெல்லாம் பார்த்தாலே குழந்தை பயங்கரமாக அழ ஆரம்பிச்சிடும். உன்கிட்டலாம் குழந்தை வருமா? மூஞ்சப்பாரு, குரங்கு மாதிரி இருக்க, சிப்ப என்று ஜனனி கூறினாள். இதை கேட்டு அங்கிருக்கும் எல்லோரும் சிரித்தார்கள். சஞ்சனா சந்தோஷ் ஜோடிக்கு அப்புறம் அர்ஜுன் ஜனனி ஜோடி பயங்கரமான டோமஞ்சேரியாகத்தான் இருந்தது. இதை பார்த்த சத்யா, ஏண்டா 2 பேரும் சண்டை போடுறீங்க, ஒத்துமையாக தான் போங்களேன், அண்ணன் தங்கச்சி மாதிரி 2 பேரும் அப்படி அடிச்சுக்கிறீங்க, இப்படியெல்லாம் சண்டை போடக்கூடாது, ஒன்றா இருக்கணும் என்று கூற, எது இவன் கூட நான் ஒன்றா இருக்கிறதா? அதெல்லாம் என்னால் முடியாதுமா என்று ஜனனி கூற, ஓஹோஹோ, எங்களுக்கு மட்டும் உன் கூட இருக்கணும்னு ஆசையா? சிப்ப முஞ்சப்பாரு என்று அர்ஜுன் கூறினான். இதை கேட்ட சந்தோஷ் தலையிலே அடித்து கொண்டான். இவங்க 2 பேரையும் சேர்த்து வைக்கிறதும் சேத்துல நம்மளே போய் விழுறதும் ஒன்று தான். ஸோ இவங்க இப்படியே இருந்துட்டு போட்டோம் என்று கூற எல்லோரும் சிரித்தார்கள். அப்போது ஜனனி ஒரு பக்கம் செல்ல அர்ஜுன் இன்னொரு பக்கம் சென்றார்கள். இதை பார்த்து எல்லோரும் சிரிக்க அங்கு இப்படி ரொம்ப சந்தோஷமாக பேசி சிரித்து கொண்டிருந்தார்கள். திடீரென்று சஹானா ஓடி வந்து வாந்தி பண்ண ஆரம்பித்தாள். உடனடியாக ஒரு டாக்டரை கூட்டி அவளை செக் செய்ய அவள் பிரெக்னெண்ட்டாக இருந்த செய்தி கிடைக்க அவர்கள் ரொம்ப சந்தோஷமானார்கள். சஞ்சனாவுக்கு குழந்தை பிறந்த அதே நொடி சஹானா கன்சீவ் ஆனது மிகப்பெரிய சந்தோஷமாக இருந்தது. இப்படி நேரம் சென்றது. ஜனனிக்கு ரொம்ப பிடித்த கேக் வாங்கி காமித்து சாப்பிட்டு கொண்டிருந்தான். இதை பார்த்த ஜனனிக்கு செம கோபம் வந்தது. பார்த்தும் பார்க்காதது போல் குழந்தையை கொஞ்சிக் கொண்டிருந்தாள் ஜனனி. குழந்தையின் புன்னகையை பார்த்து அவளின் முகம் சோகமாக மாற இதை சந்தோஷ் கவனித்தான். உடனே அவள் தோளில் கை போட்டு சமாதானப்படுத்தினான். மறுபுறம் சக்கரவர்த்தி தலையில் கை வைத்து கொண்டு அமர்ந்திருந்தார். அவருக்கு என்ன நடந்தது என்றே சுத்தமாக புரியவில்லை. தான் செய்த எல்லாம் எப்படி இந்த அளவுக்கு வந்தது என்று அவரால் புரிந்து கொள்ள முடியவில்லை. செத்து போன எல்லாரும் எப்படி உயிரோடு இருக்காங்க? அவங்க உண்மையாகவே மனுஷங்க தானா, இல்லை பேயா? அப்புறம் அந்த அர்ஜுன், அவன் கண்ணு முன்னாடி தானே செத்து போகிறான். இங்கே ஏதோ ஒன்று நடக்குது. அந்த சந்தோஷ் ஏதோ ஒன்று பண்ணுறான். அவன் புத்திசாலி, கண்டிப்பாக ஏதோ ஒரு விஷயம் இருக்கு அவன்கிட்ட. எப்படி அவன் கையில் ஒரிஜினல் நாகமணி கிடச்சிது? இது என்ன நடக்குது இங்கே? ஒரிஜினல் என்கிட்ட தான் இருந்துச்சு. எப்படி எப்படி என்று அவர் தலையிலே அடித்து கொண்டே இருந்தார். ஆனால் அவர் ஒரு விஷயம் மட்டும் புரிந்து கொண்டார். இப்போது அவருக்கு உதவி செய்ய பாபா சங்கரும் இல்லை, ராஜசேகரும் இல்லை. மறுபுறம் சஞ்சனா தன் குழந்தையை உறங்க வைத்து கொண்டிருந்தாள். அதை ஏக்கமாக பார்த்து கொண்டே இருந்தாள் ஜனனி. அதை பார்த்து புரிந்து கொண்ட சஞ்சனா அவளை அருகில் அழைத்து அமர வைத்து குழந்தையை அவளிடம் கொடுத்தாள். ஜனனி, ஏன் இப்படி கவலையாக பார்த்துட்ருக்க? இங்கே பார், பெத்தெடுத்தாதான் குழந்தைன்னு கிடையாது. ஒரு அம்மா போல் இன்னொருத்தங்க வளர்த்தாலும் அவங்களும் அம்மா தான். இங்கே பார், பார்த்தியா எவ்வளோ க்யூட்டாக தூங்குறான்னு? இந்தா நீ இப்போ தூங்க வை, சரியா என்று கூறி குழந்தையை அவளிடம் கொடுக்க ஜனனி சிரித்த முகத்துடன் ரொம்ப ஆசையாக குழந்தையை வாங்கினாள். அப்போது ஹேய், அங்கே நிறுத்துங்க என்று ஒரு குரல் கேட்டது. எல்லோரும் திரும்பி பார்க்க அங்கு கங்கா நின்று கொண்டிருந்தாள். ஜனனி அவளை பார்த்து முறைக்க,
உன்னை போல ஒரு கேவலமான ஒரு ஜென்மம் இந்த குழந்தைய கையில் எடுத்தா அதோட எதிர்காலம் என்ன ஆகும்? எப்படியோ எங்கள் வீட்டு பையனை நீ வளைச்சு போட்டுட்ட. ஆனால் இந்த குழந்தை அதையே வளைச்சு போகலான்னு பார்க்குறியா? உன் வம்சமே அப்படிதானே. உன்ன மாதிரி ஒரு தாரித்தியம் பிடிச்ச பொண்ணை கல்யாணம் பண்ணதே ஒரு பெரிய தப்பு. அதில் குழந்தைய வேற கொடுக்குறான். ச்சே என்று கூற ஜனனியின் முகம் ரொம்பவே வாடி போனது. ஒரு வார்த்தைக்கு 100 வார்த்தை பேசும் ஜனனியால் இதற்கு பதில் சொல்ல முடியவில்லை. அவள் அழத் தொடங்கினாள். ஜனனி எப்போதுமே அவளை யாராவது திட்டினால் அவள் அமைதியாக எப்போதுமே இருக்க மாட்டாள். அவள் மாறி திட்டுவாள். ஆனால் ஏனோ இன்று அவள் அமைதி காக்க வேண்டியதாக இருந்தது. ஆனால் அவள் ஏன் பேசவில்லை என்று அங்கிருக்கும் யாருக்கும் புரியவில்லை. சொல்லப்போனால் அர்ஜுனுக்கே இது ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. இதெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த சந்தோஷ் பயங்கர கோபத்துடன், அத்தை, என்ன நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கீங்க? உங்களுக்கு வாய் இருக்குன்னா என்ன வேணாலும் பேசுவீங்களா? அவள் ஏன் பொண்டாட்டி. அவள் எப்படி இருந்தாலும் நான் தானே அவள் கூட வாழ போகிறேன். உங்களுக்கு என்ன அக்கறை? என் பொண்டாட்டி பற்றியும் எங்கள் குழந்தைய பற்றி பேசுகிறதுக்கு ஜெயிலில் போய் களி தின்ன உங்களுக்கு எந்த தகுதியும் இல்லை. என்ன மறந்துட்டீங்களா? என்னோட நட்சத்திராவை கொன்னீங்கல்ல. அப்படிப்பட்ட உங்களை போல ராட்சசி ஏன் ஜனனியை பற்றி பேசுகிறதுக்கு உங்களுக்கு தகுதி சுத்தமாக இல்லை. அது மட்டும் இல்லை, இவ்வளோ பேர் முன்னாடி எந்த தைரியத்தில் நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க? இங்கே பாருங்க, இனி ஒரு வார்த்தை ஜனனியை பற்றி தப்பாக பேசுனீங்க நான் மனுஷனும் இருக்க மாட்டேன் என்று கோபமாக கூறினான். இதை கேட்டு அங்கிருக்கும் எல்லோரும் செம்ம ஷாக்காக அந்நேரம் அர்ஜுன், மச்சான் கூல்டா கூல், ஏன் இப்படி சூடாகிற, சைலன்ஸ் என்று காமெடி செய்து கொண்டிருந்தான். அவனை முறைத்த உடனேயே அமைதியாக இருந்து விட்டான் அர்ஜுன். இதுதான் சான்ஸ் என்று யோசித்த கங்கா ஏதோ சொல்ல வரும்போது, இங்கே பாருங்க அத்தை, நீங்கள் நட்சத்திராவை என்ன பண்ணீங்க ஏது பண்ணீங்க அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் நான் ஸ்வீட் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது இப்படி லபலபலபான்னு கத்திட்டு இருக்கீங்க, டிஸ்டர்ப் ஆகுதுல்ல. நான் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது என்னை டிஸ்டர்ப் பண்ணால் எனக்கு சுத்தமாக பிடிக்காது. நான் மனுஷனாக இருக்க மாட்டேன் என்று கூறினான் அர்ஜுன். இதை கேட்டு எல்லோரும் அங்கிருந்து சிரிக்க, என்னங்கடா இது, அவன் சொன்ன சீரியஸ் ஆகுறாங்க, நான் சொன்ன சிரிக்கிறாங்க, என்னை பார்த்தா காமெடி பீஸ் மாதிரியா இருக்கு. ஆமாம் ஆமாம், இந்த ஜனனி கூட சேர்ந்து என்னையும் காமெடி பீஸ் ஆக்கி வச்சிருக்காங்க என்று தனக்குத்தானே கூறிக்கொண்டான் அர்ஜுன். மறுபுறம் சக்கரவர்த்தி, இல்லை, அவன் ஏதோ ஒன்று பண்ணுறான், கண்டிப்பாக அவன் ஏதோ ஒரு வித்தை தெரிஞ்சவனாக இருப்பான். முன்னால் பார்ப்பதும் போய் காதல் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதே மெயின்னு சொல்லுவாங்க. ஏன் இதை பற்றி நம்ம விசாரிக்கக்கூடாது? இந்த பழமொழிக்கு ஏற்ப கண்டிப்பாக அவன் ஏதாவது ஒன்று வச்சுருப்பான். அவன் ரிசர்ச் பண்ணி இவ்வளோ விஷயம் கண்டுபிடிக்கும் போது நான் ரிசர்ச் பண்ணி எதுவும் கண்டுபிடிக்க முடியாதா என்ன? ரகசியத்தை கண்டுபிடிச்சனால ஆர்ஜுனை கொன்னேன். ஆனால் அந்த சந்தோஷ் அவனை கொன்னதுக்கு என்ன பழி வாங்கணும்னு நினச்சான். அவன் கண்டுபிடிக்க மாட்டான்னு நினச்சான். எப்படி தான் கண்டுபிடிச்சான்னு தெரியலையே. நான் பார்த்தது மனுஷங்களா இல்லை பேய்களா? எதுவுமே புரியலை. எனக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சா இல்லை என் கண்ணு தான் குருடாயிடுச்சா? இங்கே என்ன நடக்குது? கண்டிப்பாக அவன் ஏதோ செய்கிறான். ஒருவேளை அவங்க செத்துருந்தா கண்டிப்பாக போலீஸ் டாக்டர் அவங்க எப்படி இறந்தாங்கன்னா அது கண்டுபிடிப்பாங்கள்ல. ஆனால் அவங்களால ஏன் கண்டுபிடிக்க முடியல? இல்லை, சந்தோஷ் ஏதோ ஒன்று பண்ணுறான். இதில் அவன் ஏதோ ஒரு ட்ரிக் யூஸ் பண்ணியிருக்கான். அவன் புத்திசாலி. கண்டிப்பாக நான் பார்த்தது எதுவும் உண்மையானதாக இருக்காது. நான் என்னன்னு கண்டுபிடிச்சே ஆகணும் என்று சக்கரவர்த்தி கூறினார். மறுபுறம் சந்தோஷ் ஜனனியிடம் போய் மெதுவாக ஜனனி என்று அழைக்க, அவ்வளவு நேரம் அமைதியாக இருந்த ஜனனி சந்தோஷை திரும்பி பார்த்தாள். நான் என்ன தப்பு பண்ணேன்? ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேனா? இதை நான் எப்படி சரி பண்ண போகிறேன்னு எனக்கு தெரில சந்தோஷ். நான் உன் வாழ்க்கையை அழிச்சிட்டேன், என்னை மன்னிச்சிடு சந்தோஷ், என்னை மன்னிச்சிடு என்று கூறி கதறி கதறி அழ ஆரம்பித்தாள். சந்தோஷ் அவள் என்ன சொல்ல வருகிறாள் என்று புரிந்து கொண்டான். அதன் பிறகு, ஏய், என்ன சொல்லிட்டு இருக்க? உன் மேலே எந்த தப்பும் இல்லைம்மா, உனக்கு எந்த குறையும் இல்லை. ஏன், குழந்தை இல்லைன்னா அது என்ன பெரிய குறையா என்ன? அது கடவுள் கொடுக்கறது. இதெல்லாம் ஒரு குறைன்னு சொல்லிட்டு இருந்தா நம்ம உலகத்தில் முக்காவாசி பேருக்கும்
இது ஒரு பெரிய குறையாவே சொல்லியிருக்கலாமே. ம் இங்க பார், உனக்கு நான் இருக்கேன், எனக்கு நீ இருக்க. நம்ம 2 பேத்துக்கும் நம்மளோட காதல் இருக்கு. அது போதும். அதை தவிர உனக்கு யார் வேணும்? போயும் போயும் அந்த பைத்தியம் கங்கா சொல்கிறத நினச்சா நீ அழுதுட்டு இருக்க. ஆடா பைத்தியக்காரி என்று சந்தோஷ் கூறினான். ஜனனிக்கு என்ன சொல்வதென்று தெரியாமல் அவனை கட்டி அணைத்து பயங்கரமாக அழுது தீர்த்தாள். மீண்டும் சந்திப்போம்.